வாழ்க்கையில் வனாந்தரம் ஏன், ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தின் வழியாய் நடத்துகிறார் என்று சொல்லி நான் 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதில் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாலிபர்களாக இருக்கும்போது கற்றுக்கொள்ளவே மாட்டோம், திமிருத்தனமாக நடப்போம். கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுபோல் இந்த செல்ல உபத்திரவங்கள், பாடுகள், வனாந்தரம் நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, நல்லதை கற்றுக் கொடுப்பார், சரியானதை கற்றுக் கொடுப்பார். அதாவது தாவீதுனுடைய வாழ்க்கையில் அந்த கற்றுக்கொள்ளப்பட்ட அனுபவம் தான் ஆண்டவர் ஏற்படுத்தின ராஜாக்கள்லேயே பெஸ்ட்டான ராஜாவாக மாற்றுச்சு. அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, தாவீது மட்டும்தான் ராஜ்ய பாரத்துக்கு வந்த பிறகு ஒரு ஊழியக்காரன் அவனோட குறைய சொல்கிற அளவுக்கு வச்சுருந்தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நீ இப்படி இருக்கப்பா, உன் நிலைமை இப்படி இருக்குப்பா, இன்றைக்கி மனைவிக்கு புருஷன் சொல்ல முடியாது, சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஏன்பா இப்படி இருக்க, ஏன் ஆண்டவரை தேட மாட்டேங்கிற, புருஷனுக்கு மனைவி சொல்ல முடியாது. ஆனால் தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தரால் அவன் குறைய சொல்லி கொடுக்குற இடத்துல அவன் இருந்தான். ராஜாவான போது நீ தாண்டா அந்த குற்றவாளின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தான். காரணம், வனாந்தரம் அவனை அந்த அளவுக்கு மாற்றி வச்சிச்சு. 2வது, கர்த்தரை தவிர நம்மளை வேறு யாரும் நடத்தலை. நல்லா கவனித்து பாருங்களேன். யாராவது ஒருத்தவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் பாலைவனமாக மாறிக்கிட்டே இருக்கும். அவனும் நம்மளை ஏமாற்றிடுவான். இதை நான் நிறைய பார்த்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன், கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறேன், கண்டிப்பாக நான் உங்களை தூக்கி விடுறேன்பா. கடைசியில் அவனும் நம்மளை விட்டு போவான். அடுத்து தான் நமக்கு புரியும், கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறாரு. அப்போ தெரியுது, ஓஹோ, ஆண்டவர் ஒரு பொசசிவ்னஸில் தான் இருக்கார். என்னென்னா, என் ஜனத்தை நான் தான் நடத்துவேன், என் ஜனத்துக்கு நான் தான் செய்வேன், அது என் பிள்ளை, நான் அவனை நடத்துகிறேன், நான் அவர்களை நடத்துகிறேன் என்பதை அவர்கள் புரிய வேண்டும். அது நிமித்தம் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினார். சாப்பாடு யார் கொடுத்தா? அவர் தான். மேகஸ்தம்பம் அவர் தான், அக்கினி ஸ்தம்பம் அவர் தான், தண்ணி அவர் தான், இறைச்சி அவர் தான், எல்லாம் அவர் தான். யசூரன் கொளுத்து போனானா, ஏன்னா நெய் கொடுத்தாராம், வெண்ணெய் கொடுத்தாராம். தொடக்கத்தில் மண்ணாதான், அப்புறம் போக போக நெய், வெண்ணெய், பயங்கரமான காரியங்கள்லாம் கொடுத்துருக்காரு கானானுக்கு முன்னவே. ஏன்னா மோசே தான் சொல்கிறார், யசூரன் என்ன பண்ணா, நல்லா கொளுத்துட்டான். நல்ல சாப்பாடு, உனக்கு நெய் கொடுத்தாரு, வெண்ணெய் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, ஆனால் நீ அவரை மறந்துட்டியே அப்படின்னு சொன்னார் மோசே. அப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் 2வது காரியம், உங்களை தேவன் நடத்துகிறாரான்னு சோதிச்சுக்கிட்டே வரணும். தேவன் இந்த பாத தேவனா, தேவன் தான் என்ன நடத்துகிறாரா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ. தேவன் நடத்தாத இடத்துல போய் நின்றுக்கிட்டோம்னா முட்டுச்சந்தில் போய் நின்றுக்கிடுவோம். என்ன சந்து? சோதாம் குமார் அவர் முட்டுச்சந்து, திரும்பியும் வர முடியாது, போகவும் முடியாது. அப்போ தேவன் நம்மளை நடத்தினா, அவர் வனாந்தரத்தில் நடத்தினாலும் சரியாக நடத்துவார். வனாந்தரத்தில் இருந்து எழுதின ஒரு சங்கீதம் தான் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் நான், தெரியுதா, காட்டுக்குள்ளே இருந்து தாழ்ச்சி அடையன்னு எழுத முடியுமா? எழுதினார், ஏன்னா கர்த்தர் நடத்தினார். அடுத்த வசனம் என்ன? அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன பண்ணுவாராம்? நடத்தி கொண்டு போகிறார். 3வது காரியம், அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய மாட்டோங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்காக நம்மளை எங்கே நடத்துகிறாரு? வனாந்தரத்தில். மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்து கூட ஆண்டவர் கூப்பிடும்போது கூப்பிட்ட ஒன்றும் வரல. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அநேக தேவதாசர்களை, தேவ பிள்ளைகளை வனாந்தரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே போயிட்டேன், அதிலிருந்து தான் நான் அவர் சித்தத்தை கண்டுபிடிச்சேன், அதிலிருந்து தான் அவரை நோக்கத்தை கண்டுபிடிச்சேன். வேதாகமத்தில் தேவன் பயன்படுத்தின அநேக பாத்திரங்கள் வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். பாருங்கள், முதிர் வயதில் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டுருவாங்க. காட்டு தேனும் ஒட்டக மயிரும் தான் அவன் உடுத்தியிருந்தான். ஆனால் அவன் தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை சுமக்கிறவனாக, ஆண்டவராக இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக மாறி வனாந்தரத்திலே வளர்ந்தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம சுகபோகமாக இருக்கும்போது, நம்ம ரொம்ப செழிப்பாக இருக்கும்போது தேவன் கூப்பிட்டா வரமாட்டோம். ஆனால் அப்படி வந்தவர் தான் ராக்லாண்டு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ராக்லாண்டு ரொம்ப சீக்கிரம் மறிச்சிட்டாரு. ஆனால் அவர் வரும்போதும் பாருங்களேன், ஐஏஎஸ்க்குரிய கையில் ஒரு லெட்டர் இருக்குது, ஒரு பக்கம் ஆண்டவருடைய அழைப்பு இருக்குது. ஒரே ராத்திரியில் ஐஏஎஸ் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு அவர் ஐஏஎஸ் கலெக்டராக இந்தியாவுக்கு வர வேண்டிய அதே கப்பலில் ஒரு சாதாரண மிஷினரியாக வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, வலையிலே வந்துட்டா நல்லது, தூண்டியில் வந்துட்டா முகமெல்லாம் என்ன பண்ணுமா?
சில பேர் நம்ம எல்லாருக்கும் எதில் தான் வர்றது பிடிக்கும் சொல்லுங்கள்? தூண்டியில் வர்றது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த தூண்டியில் வரும்போது அங்கே இங்கே எல்லாம் கிளியுது பார்த்தீங்களா? அதனால தான் ஏசப்பா வலை போடும்போதே ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும். அதில் ஆண்டவருடைய சித்தத்தை முழுமையாக பைபிளில் நிறைவேற்றினது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வனாந்தரத்தில் போகும்போது ஒரு சத்தம் நீங்கள் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன? ஏன் இந்த வனாந்தரம்? உங்களால் செய்ய முடியாத அதிசயமே இல்லை. செத்து போனவனை எழுப்புறீங்க, 100 வயசானவங்களுக்கு குழந்தை 90 வயசானவங்களுக்கு குழந்தை கொடுக்குறீங்க, நீங்கள் வயசான எலிசபெத்தை ஆசீர்வதிக்கிறீங்க. அப்போ என் வாழ்க்கையில் உமக்கு தெரியாமல் இந்த வனாந்தரம் இல்லை. இந்த வனாந்தரத்தில் நீர் என்ன விருப்பத்தோடு என்ன நடத்திட்டு இருக்கீங்க? அதை கேளுங்க. அதை கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிற தெய்வம். அவர் சத்தம் கேட்டால் தான் சித்தம் செய்ய முடியும். அதனால தான் இப்படி ஒரு பாட்டு இருக்குது. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். கையை தட்டி தான் பாடுங்களேன். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடோ, நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடோ, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. அல்லேலூயா. இப்போ வனாந்தரத்தில் ஆண்டவர் சத்தம் கேட்டுட்டா நம்ம வாழ்வு என்ன ஆயிரும்? செழிப்பாக மாறிடும். அதனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு உங்கள் இருதயங்கள் ஷார்ப்பாக இருக்கட்டும். ஆமாம், நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீட்டில் இந்த நாடகம் பார்க்கும்போது இடையில அங்கிட்டு இங்கிட்டு போனாங்கன்னா, சினிமா பார்க்கும்போது யாராவது இடையில போயிட்டா அங்கிட்டு போகிறான். ஆனால் ஆண்டவர் சத்தம் கேட்கும்போது மட்டும் எப்படி உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா? ஆண்டவர் சத்தத்தை தெளிவாக கேட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறிடும். உங்கள் மாறா மதுரமாக மாறிடும். உங்கள் கசப்பு பேரிச்சை மரங்களாக மாறிடும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் தண்ணி கேட்ட இடத்துல தண்ணியும் கொடுக்காம தண்ணியும் கொடுத்து பேரிச்ச பழங்களையும் கொடுத்தாரு. பேரிச்ச தோப்பில் கொண்டு போய் நிறுத்திட்டார். இன்றைக்கி அந்த தோப்புகள் தான் சவுதி அரேபியாவும் குவைத்தாவும் மாறிடுச்சு. என்ன தான் நம்ம பேரிச்சம் சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட்ற பேரிச்சம்பளம் ஃப்ரெஷ் இல்லை. பார்த்துருக்கீங்களா? ஒரு எல்லோ கலரில் இருக்கும். அதை அப்படி பறித்து சாப்பிட்றீங்களா? நிறைய இஸ்லாமிய வீடுகளில் போனீங்கன்னா அது கிடைக்கும். அப்படி ஃபாரின்லேருந்து அப்படி ஃப்ளைட்டில் வந்து இறங்குது. அங்கே பறித்து அப்படியே இங்கே வருது. அங்கே ரோட்டில் நின்றே பறித்து சாப்பிட்லாம். நம்ம ஆண்டவருக்கு வனாந்தரத்துலேயும் பழங்களை உண்டாக்க தெரியும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். கடைசியாக வனாந்தரம் நம்மளை சோதித்து பார்த்து நம்மளை பொன்னாக விளங்க செய்கிறதா இருக்குது. அதை ஆண்டவராகிய இயேசுவை 30 வயதில் கொண்டு போய் பிதா அனுப்பிவிட்டார். பரிசுத்த ஆவியானவரும் அனுப்பிவிட்டார். அந்த இடத்துல சோதிக்கப்படும் போது சொல்ல, சோதனையில் விழுந்துட்டேங்க, பிரச்சனையில் விழுந்துட்டேன், சூழ்நிலையில் விழுந்துட்டேன். 40 நாள் பசியில் இருந்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை அந்த சோதனையிலே ஜெயித்தார். அதில் பார்த்தீங்களா, பிசாசு உலகத்தையே காமிச்சானா. காமிச்ச போது ஆண்டவர் எவ்வளோ கோபமான வார்த்தை சொல்கிறார். அப்பாலே போ சாத்தானே, நீ தந்து நான் வாங்குறதா? நீ தந்து நான் சாப்பிட்றதா? நீ தந்து நான் உயர்த்தப்படுறதா? என் பிதா பெரியவராயிருக்கிறார். கையை நல்லா தட்டுங்களே. ஹல்லேலூயா. அவன் கொடுத்து சாப்பிட்றதில்ல, அவன் சொல்லியே சாப்பிட மாட்டேங்கிறார். அவன் கொடுத்து அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்றதில்ல, அவன் சொல்லி நான் இந்த கல்லுகள் அப்போ அவன் கொடுக்கறத அப்புறம் விடுங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? நாங்கள் பாட்டுக்கு யார் கொடுத்தாலும் வாங்கிட்டு இருக்கோன்னு. அவன் ஆலோசனையே நான் கேட்க மாட்டேங்கிறார். அப்போ வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டதாக நான் 2 பேரை உங்களுக்கு காண்பித்தேன். ஆனால் இவரும் ஒருத்தர் இருக்கார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோதனையை ஜெயித்தார், வெற்றி பெற்றவனம்மா. அதுலேருந்து எவ்வளோ தீர்மானமாக இருந்திருப்பார். 40 நாள் கழித்து பிசாசு வருவான், எந்த பக்கம் வேணாலும் பாலை போடுவான், என்ன பிரச்சனை வேணாலும் கொண்டு வருவான். ஆனால் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதனால தான் அவனுடைய ஆலோசனை அவர் எடுத்துக்கிறல. ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டார். முதல்ல வசனத்தை வச்சு தாக்கணும்னா 2வது வசனத்தை வச்சே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவங்க தாங்கள் செய்கிற பாவத்தை நீதி ஆக்கிறதுக்கு எதை தான் கொண்டு வர்றாங்க. எவ்வளோ வசனம் எடுத்துகிட்டு வர்றாங்க தெரியுமா? நாங்கள் செஞ்சதான் ரைட்டுன்னு. உனக்குள்ள இருக்க ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக.